அண்மைச் செய்தி. வலதுசாரி ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டு வந்தார். உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை ஏஐ புகைப்படங்கள் மூலம் பரப்புவதாக மாரிதாஸ் மீது தாவேகவினர் தொடர்ந்து புகார்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் தற்போது யூடியூபரான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் உள்ள மாரிதாஸ் வீட்டிற்கு சென்ற சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அழைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ள மாரிதாஸ் சென்னை அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ள திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் வலதுசாரி ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் மதுரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கிறார். ராஜ்குமார், வணக்கம். தற்போது மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரையில யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். சென்னை சைபர் கிரைம் போலீசார் தற்போது அந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். வலதுசாரி ஆதரவாளரும் பிரபல யூடியூபருமான மாரிதாஸ் மதுரையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து தற்போது அந்த போலீசார் கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் அந்த பதிவிட்டு வந்திருந்தார். காவல்துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் மதுரையில் இன்று அதிகாலை வருகை தந்த நிலையில் அவர் தன்னை அதாவது மாரிதாஸை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு வந்து சோதனையிட்டனர். அரை மணி நேரமாக சோதனைக்கு பின்பாக யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அண்மை காலமாகவே தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ வெளியிட்டு அதை வைரலாக்கி வந்திருந்தார். உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை A1 அதாவது ஏஐ புகைப்படங்களுடன் ஏஐ உடைய அந்த நவீன தொழில்நுட்பக்கூடிய புகைப்படங்கள் மூலமாக பரப்புவதை மாரிதாஸ் மீது தாவேகவினர் புகாரும் கூறி வந்திருந்தனர். மாரிதாஸ் மீது தாவேகவினர் புகார் கூறி வந்த நிலையில மதுரையில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் வருகை தந்து அவரை தற்போது கைது செய்து சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால மாரிதாஸ் வீட்டின் முன்பாக பாஜகவினர் சிலர் கூடி வந்த நிலையில தற்போது அவரை அழைத்து சென்னைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ராஜ்குமார், தற்போது அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததாக மாரிதாஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக ஏஐ புகைப்படங்கள் மூலமாக பரப்புவதாகவும் மாரிதாஸ் மீது தாவேகவினர் புகார் கூறி வந்த நிலையில் தற்போது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் அவர் சென்னை அழைத்து வரப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அதாவது அவர் தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் மீதும் அமைச்சரவைகள் அதாவது அந்த அமைச்சர்கள் மீதும் எம்எல்ஏக்கள் மீதும் அது மட்டுமல்லாமல் தாவேக நிர்வாகிகள் மீதும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் அதாவது பதிவேற்றம் செய்து அவர் தொடர்ந்து அவர் அந்த பதிவேற்றம் செய்து அவதூறு பரப்புவதாக தாவேகவினர் புகார் கூறி வந்திருந்தனர். இந்த நிலையில்தான் சென்னையிலிருந்து சைபர் கிரைம் போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் மதுரை வருகை தந்தனர். இன்று அதிகாலை மதுரை வருகை தந்திருந்த நிலையில் அவரது வீட்டிற்கு வந்து அவரது வீட்டில் சோதனைகளும் செய்தனர். அவரது கம்ப்யூட்டர், லேப்டாப் உள்ளிட்டவர்களை சோதனை செய்து அதன் பின்பாக அவரை உடனடியாக போலீசார் வந்த அந்த வாகனத்திலேயே மாரிதாஸை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள். இது இந்த கைது நடவடிக்கை கேள்விப்பட்டு பாஜகவினர் ஏராளமானவர்கள் மாரிதாஸ் வீட்டின் முன்பாக குவிய தொடங்கினர். அவர்கள் வர தொடங்கியதற்கு முன்பாகவே தற்பொழுது அவர்கள் விரைவாக இந்த மாரிதாஸை கைது செய்து சென்னைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். இது தொடர்பாக நாம் சைபர் கிரைம் போலீசாரிடம் கேட்டபோது கூட அவர்கள் சென்னையில் வைத்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் மட்டும் கூறிவிட்டு அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனால ஒருவித பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.